சென்னையில் தொடரும் கனமழையால் கோயம்பேடு மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், நம்ம கோயம்பேட்டில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை திரையில பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? வாகன ஓட்டிகளும் சரி, பொதுமக்களும் சரி, எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? இட்வா புயல் காரணமாக இன்று காலையில் இருந்தே சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை என்பது சுமார் 9 மணி நேரத்திற்கும் மேலாக விட்டு பெய்து வருகிறது. இதனால் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில மழைநீர் என்பது தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் தான். மார்க்கெட் பகுதி முழுவதுமே முழங்கால் அளவிற்கு மார்க்கெட் உள்புறமும் அதே போன்று வெளிப்புறமும் 2 இடங்களிலும் மழைநீர் என்பது குளம் போல தேங்கி இருக்கிறது. இதனால் வியாபாரிகள் மற்றும் காய்கறி வாங்கக்கூடிய பொதுமக்கள் என பல இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் அது மட்டுமின்றி தொடர் மழை காரணமாக கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன், அதே போன்று 100 அடி சாலை, அரும்பாக்கம் செல்லக்கூடிய பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் என்பது குளம் போல தேங்கி காட்சியளிக்கிறது. இதனால் அவ்வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த மார்க்கெட் பகுதி பொறுத்தமட்டில் தற்போது மழைநீர் வடிகால்வாய் பணி துரிதப்படுத்தாமல் இருப்பதாலே இந்த பகுதி முழுவதிலும் மழை பெய்யும் நேரங்கள்ல அதிகப்படியான தண்ணீர் தேங்குவதாக வியாபாரிகள் புகாரினை தெரிவித்திருக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட எம்எம்சி நிர்வாகம், அதே போன்று சிஎம்டிஏ நிர்வாகம் முறையிட்டு மழைநீர் கால்வாயை முறைப்படுத்தி தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதனால் வியாபாரிகளுக்கு நோய் தொற்று பரவுவதாகவும் புகாரை தெரிவித்திருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். மதிக்கிட்டு வர மாதிரி தவிர
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.